குட் டே டு ஆல். வாங்க மேக்ஸை புரிஞ்சு படிப்போம். 8th standard chapter 4 life mathematicsல exercise 4.1ல 5th sum என்ன கொடுத்திருக்காங்கன்னா, if a car is sold for rupees 2 lakhs from its original price of 3 lakhs, அதாவது ஒரு காரோடைய ஒரிஜினல் விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 lakhs 3 லட்சம். ஆனால் அவங்க என்ன எதுக்கு விற்கிறாங்க, எவ்வளோ ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 லட்சத்துக்கு விற்கிறாங்க. ஸோ தென் ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் டிக்ரீஸ் இன் த வேல்யூ ஆஃப் த கார். எவ்வளோ கம்மியாக விற்றுருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 லட்சம். பார்த்தாலே தெரியுது, 3 லட்சம்ன்றது ஒரிஜினல் ப்ரைஸு, 2 லட்சத்துக்கு விற்றுருக்குறாங்கன்னா 1 லட்ச ரூபா கம்மியாக விற்றுருக்குறாங்க அப்படின்னு முடிச்சிடலாம். ஆனால் அவங்க கேட்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ்ன்றதுனால நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ், அதாவது சதவீதம் 100க்கு கன்வெர்ட் பண்ணி போடணும். ஸோ அப்போ எப்படி போடலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ப்ரைஸ் ஆஃப் த கார், அப்போ அந்த காரோடைய உண்மையான விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 லட்சம். அதே மாதிரி ஆக்சுவல் செல்லிங் ப்ரைஸ், இப்போ நம்ம அந்த கார் மகிழுந்துன்னு சொல்லுவோம் தமிழில், அல்லது என்ன கொடுத்துருக்குறாங்களோ கொஷினில் அதுக்கேற்ற மாதிரி எழுதிக்கோங்க. 2 சக்கர வாகனம் அல்லது 4 சக்கர வாகனம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க. ஆக்சுவல் செல்லிங் ப்ரைஸ், அப்போ நம்ம என்ன விலைக்கு விற்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 lakhs. அப்போது எவ்வளவு டிஃப்ரென்ஸ் இருக்குது அமௌண்ட்டில்? ஸோ டிக்ரீஸ் இன் அமௌண்ட் ஃப்ரம் ஒரிஜினல், உண்மையான விலையிலிருந்து எவ்வளவு மதிப்பு கம்மியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதை சப்ட்ராக்ட் பண்ணும். ஸோ 3 லட்சத்தில் 2 லட்சம் போச்சுன்னா 1 லட்சம். இப்போ பர்சன்டேஜ் டிக்ரீஸுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ பர்சன்டேஜ் டிக்ரீஸ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு டிக்ரீஸ் ஆகிருக்குதோ அந்த அமௌண்ட்டை மேலே போடணும் பை ஒரிஜினல் வேல்யூ. ஏன்னா உண்மையான விலை என்னவோ அதில் எவ்வளோ அமௌண்ட்டு டிக்ரீஸ் ஆகிருக்குது, அதுக்கு தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ். ஏன்னா இங்கே கேட்குறது பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் டிக்ரீஸ், எவ்வளவு அமௌண்ட் குறைச்சிருக்கிறீங்களோ அதுக்கு என்ன பர்சன்டேஜ்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அப்போது பர்சன்டேஜ் டிக்ரீஸ் இஸ் ஈக்குவல் டு டிக்ரீஸ் கேட்குறாங்களா, அப்போ டிக்ரீஸ் பை ஓவின்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக போட்டிருக்கிறேன், அதாவது ஒரிஜினல் வேல்யூ. பர்சன்டேஜ்னால் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இப்போ சம்ம என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ், எவ்வளோ அமௌண்ட் டிக்ரீஸ் ஆகிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா. ஸோ 1 போட்டுட்டு மீதி 5 ஜீரோஸ் எடுத்து போட்டுக்கிறேன் பை ஒரிஜினல் வேல்யூ. ஒரிஜினல் வேல்யூ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3 lakhs. ஸோ 1 2 3 4 5 பர்சன்டேஜ்ன்றதுனால 100ஆல் மல்டிப்ளை பண்ணோம். ரொம்ப சிம்பிள், மேலே இருக்கிற 5 ஜீரோக்கு கீழே இருக்கிற 5 ஜீரோ கேன்சல். அப்போ மீதி என்ன இருக்குது 1/3 இன்ட்டு 100. ஸோ இதை ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிடலாம், ஏன்னா 3யும் 100ம் கேன்சல் ஆகாது. ஸோ அப்போது 1 × 100 இஸ் 100 டிவைடட் பை 3. உங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா இதை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் கலப்பு பின்னத்தில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போது 100 டிவைடட் பை 3. ஸோ இது ஃபர்ஸ்ட் 2 நம்பர்ஸ் எடுத்துக்கிறேன். 3 3s are 9, ரிமைண்டர் 1. ஒரு ஜீரோவை கீழே இறக்கிக்கலாம். ஸோ அகெயின் 3 3s are 9, ரிமைண்டர் 1. இதை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக எப்படி எடுத்து எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த 3யை அப்படியே எடுத்து போட்டுருங்க. ரிமைண்டர் என்ன வருதோ அதை மேலே எடுத்து போடுங்க. ஸோ இது எழுதியாச்சு, இது எழுதியாச்சு. அப்போ லெஃப்ட் ஓவர் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோஷன்ட், அதாவது ஈவன் சொல்லிட்டு சொல்லுவோம், அதை தூக்கி சைடில் எடுத்து போட்டிங்கன்னா ஸோ 33 1/3 பர்சன்டேஜ்ன்றது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா குறைந்த அந்த சதவீதம், டிக்ரீஸ் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ அடுத்தது 6th சம் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இஃப் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 75% ஆஃப் அ நம்பர், அதாவது டிஃப்ரென்ஸ்னால் என்ன அர்த்தம், சப்ட்ராக்ஷன், மைனஸ் பண்ணுறோம். 2 நம்பர்ஸை நம்ம மைனஸ் பண்ணுறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75% ஆஃப் அ நம்பர், ஏதோ ஒரு நம்பருடைய 75% 75% அண்ட் 60% ஆஃப் த சேம் நம்பர். இங்கே எந்த நம்பரோடு நீங்கள் 75% எடுக்கிறீங்களோ அதே நம்பரோட 60% நம்ம எடுக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குதுன்னா 82.5ன்னு சொல்கிறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா தென் ஃபைண்ட் 20% ஆஃப் தட் நம்பர். அதாவது தமிழ் மீடியம் பார்த்தீங்கன்னா 2 வெவ்வேறு சதவீதம் எடுத்துக்கிறாங்க, அதோட ஒரு எண்ணை என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெருக்கிக்கிறாங்க. ஸோ இந்த எண்ணையும் இந்த சதவீதத்தையும் கழிச்சு வரக்கூடிய ஆன்சரை கொடுத்துட்டாங்க. இப்போ நமக்கு ஒரு நம்பர்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, ஒரு எண், அதே எண்ணோட 20% என்ன அப்படின்றத கேட்குறான். புரியலைன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு நம்பருன்றாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். எக்ஸ் என்பது தேவையான எண் என்க அப்படின்னு எழுதிக்கலாம். இங்கிலீஷ் மீடியம் பார்த்தீங்கன்னா லெட் த நம்பர் பி எக்ஸ். ஸோ ஃபஸ்ட் என்ன சொல்கிறாங்க, டிஃப்ரென்ஸ், அதாவது வித்தியாசம் அப்படின்னா நான் மைனஸை போட்டுறேன். 75% ஆஃப் அ நம்பர் அப்படின்னா 75% ஆஃப்னா இன்டூன்னு சொல்லிட்டு அர்த்தம், ஒரு நம்பர். ஓகேங்களா, டிஃப்ரென்ஸ் வித்தியாசம்னா மைனஸ் போட்டாச்சுங்களா. அடுத்தது என்ன சதவீதம்,
60% ஆஃப்னா என்ன அர்த்தம்னா மல்டிப்ளிகேஷன், ஓகேங்களா, பெருக்கல் பலன். 60 அந்த எண்ணின் 60% அப்படின்னும் போது அந்த ரெண்டத்தையும் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி அர்த்தம். இதோடைய ஆன்சர் என்னன்னு கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 82.5ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க, ஓகேங்களா. ஸோ இஸ் ஈக்குவல் டு 82.5. அவ்வளோதான். இந்த லைனை தான் நம்ம இந்த மாதிரி எடுத்து எழுதியிருக்கோம். இப்போ 75%னா என்ன அர்த்தம்? 75/100 இன்டூ எக்ஸ். அந்த இன்டூன்றது தான் நீங்கள் ப்ராக்கெட்டில் போடணும்னு அவசியம் இல்லை, நார்மலாகவே போட்டுக்கலாம். அதே மாதிரி 60%னா 60/100 இன்டூ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 82.5, ரைட்டுங்களா. இப்போ இங்கேயும் எக்ஸு இங்கேயும் எக்ஸுங்களா, அதனால் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா எக்ஸை காமனாக வெளியே எடுத்துக்கலாம். அப்போ எக்ஸை நம்ம காமனாக வெளியே எடுத்தோம்னா என்ன வரும்? இங்கே 75/100 எக்ஸை எடுத்தாச்சு, அப்போ போடக்கூடாது. மைனஸ் 60/100 எக்ஸை எடுத்தாச்சு, போடக்கூடாது. ஸோ ப்ராக்கெட்டில் எடுத்து போட்டேன். இந்த பக்கம் என்ன இருக்குதோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. இஸ் ஈக்குவல் டு 82.5. ஸோ எக்ஸை அப்படியே அடிச்சுக்கோங்க. இப்போ இது மைனஸு ப்ளஸ்ன்னாலே நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த நம்பரை பார்க்கணும். ஒரே மாதிரி இருக்குதா, அப்போ அதை ஒரு தடவை போட்டுட்டு மேலே என்ன சிம்பலோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கணும். ஸோ 75ல் 60 போச்சுன்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15. ஸோ 15/100 இஸ் ஈக்குவல் டு என்னென்னு பார்த்தீங்கன்னா 82.5. இப்போ எனக்கு எக்ஸ் தேவை. அப்போ இதுக்கும் நடுவில் என்ன ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன். அப்போ மல்டிப்ளிகேஷனை அடுத்த பக்கம் போகும்போது டிவிஷன், அதாவது இந்த மேலே கீழே இருக்கும்போது தலைகீழாக வரும். ஸோ இதை நான் எப்படி எடுத்து எழுதிக்கலான்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது 82.5. இந்த கீழே இருக்கிற 100 மேலே போயிடுங்களா, மேலே இருக்கிற 15 கீழே வந்துடும், ஓகேங்களா. இப்போது இதை நம்ம 15யும் 100யும் கேன்சல் பண்ணாலும் சரி, இல்லை 15 82.5யும் நான் கேன்சல் பண்ணலாம். ஏன்னா இதுவும் 5ல் முடியுது, இதுவும் 5ல் முடியுது. நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பாயிண்ட்டை தொடலை, நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 15யும் 100யும் கேன்சல் பண்ணிக்கிறேன். ஸோ 5 டேபிளே எடுத்துக்கோங்க. 5 3s are 15, 5 2s are 10, ஒரு 0 எக்ஸ்ட்ரா அதனால போட்டுக்கோங்க. இப்போ இதையும் நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம், இல்லை லாஸ்ட்டில் கூட நீங்கள் 3யும் பாயிண்ட்டை பற்றிக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சில பேர் இதில் தப்பு பண்ணிடுவீங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா 82.5ஐயும் 20ஐயும் மல்டிப்ளை பண்ணுறேன். எப்படி மல்டிப்ளை பண்ணலாம்? ஸோ ஃபஸ்ட்டு இங்கே 0 இருக்குதுங்களா, அந்த 0 முதல்ல போட்டுருங்க. 2ஆல் மட்டும் இந்த நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 2 5s are 10, ரிமைண்டர் 1, 2 2s are 4, +1 5, 2 8s are 16. இப்போது எத்தனை நம்பர் தள்ளி பாயிண்ட் இருக்குது? ஒரு நம்பர், லாஸ்ட்லேருந்து ஒரு நம்பர் தள்ளி பாயிண்ட் இருக்குது. அப்போ லாஸ்ட்லேருந்து ஒரு நம்பர் தள்ளி பாயிண்ட் வச்சாச்சு. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0னா அதுக்கு வேல்யூ கிடையாது. இந்த பையில் 3 போட மறந்துடாதீங்க, பை 3 அப்படியே இருக்குது. இப்போது 1650 மட்டும்தான் இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறமா இருக்கிற 0 கேன்சல் ஆகிடும், டிவைடட் பை 3. இப்போ இதை டிவைட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 2 நம்பர் எடுத்துக்கோங்க. 3 5s are 15, ரிமைண்டர் 1, திரும்ப 1 5னா 15 ஆயிடுச்சுங்களா. ஸோ 3 5s are 15. ஸோ ஒரு 0 எக்ஸ்ட்ரா. இந்த தட் நம்பர், அந்த நம்பர்ன்றாங்க இல்லைங்களா, அந்த நம்பர் என்னன்றதை கண்டுபிடிச்சாச்சு. தட் இஸ் 550. இப்போது கொஸ்டினில் என்ன கேட்குறாங்கன்னா அதே நம்பரை 20%ஓடு பண்ணும்போது என்ன ஆன்சர் வருது. ஸோ சேம் நம்பரை 20%ன்னும் போது என்ன கொடுத்துருக்குறாங்கன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 20% ஆஃப் தட் நம்பர், அதாவது 550 இஸ் ஈக்குவல் டு 20%னா என்ன அர்த்தம்னா 20/100 இன்டூ 550. ஸோ என்ன பண்ணலாம், இந்த 0க்கு இந்த 0 நீங்கள் முதல்ல இதையும் கேன்சல் பண்ணலாம், அல்லது இதையும் கேன்சல் பண்ணலாம். ஆனால் மேலே ஒரு தடவை அடிச்சிங்கன்னா கீழே ஒரு தடவை, அவ்வளோதான் கான்செப்ட். இப்போ இந்த 0க்கு இந்த 0 கேன்சல். எப்போவுமே டிவிஷனில் 1ன்னு வந்துருச்சுன்னா டிவிஷன் பார்ட் இஸ் ஓவர். அப்போ மீதி என்ன இருக்குது? 2 இன்டூ 55. ஸோ மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 5s are 10, 2 5s are 10 + 1 11. ஸோ இதுதான் 110ன்றது தான் இந்த ஃபைனல் ஆன்சர், ஓகேங்களா. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு அந்த 75%ஓட எக்ஸு 60%ஓட எக்ஸை பண்ணிவிடுங்க. எக்ஸை காமனாக எடுத்தாச்சு. இதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அடுத்த பக்கம் எடுத்துகிட்டு போகும்போது க்ராஸ், அதாவது மேலே கீழேன்னு மாதிரி ஒரு ஆன்சர் கிடைக்கும். திரும்ப இதை 20%ஓடு பண்ணும்போது தேவையான ஆன்சர் கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு சம்மோட சந்திக்கிறேன். வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.